கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற தாமதங்களுக்கு, தடைகளுக்கு காரணமாயிருப்பது யார் என்று நாம் நினைக்கிறோம் தெரியுமா? ஒன்று, நாமும் நம்முடைய தவறுகளும் தாமதமாய் இருக்கலாம் என்று எண்ணுகிறோம். இரண்டாவது, ஆண்டவரே சில காரியத்தை தாமதப்படுத்தி கொடுப்பார் என்று நினைக்கிறோம். ஆனால் இதற்கு இரண்டிற்கும் நடுவில் ஒரு காரியம் இருக்கிறது. அதாவது, நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் சொல்ல வேண்டுமானால், நீங்கள் ஒரு காரியத்திற்காக ஜெபிப்பீர்கள், அதை ஆண்டவரும் கொடுப்பேன் என்று சொல்லி கொடுத்திருப்பார். ஆனால் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நடுவில் ஏதோ ஒரு சில மனிதர்கள் அதற்கு தடையாக இருப்பார்கள். இதற்கு வேதத்தில் அநேக உதாரணத்தை நான் சொல்ல முடியும். அதற்கு முன்பாக ஒரு வசனத்தை உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். அதற்கு அவள், கர்த்தரின் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். ஆம் தேவ ஜனமே, இந்த வார்த்தை ஆபிரகாமின் வேலைக்காரர் லாபானை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. அதாவது, ஆபிரகாமின் வேலைக்காரர் அந்த ஊருக்கு வந்ததற்கான நோக்கம் தன் எஜமானுக்கு பெண்ணை கொள்ளும்படியாக. அப்படி அவன் ஜெபித்து வருகிறான், அடையாளங்களை கேட்கிறான். ஆண்டவரும் அடையாளத்தை மாத்திரமல்ல, அந்த பெண்ணையும் காண்பிக்கிறார். இப்படி இவர் வந்ததற்கான நோக்கம் நிறைவேறிற்று. அந்த பெண்ணையும் பார்த்து விட்டார். அதாவது, இவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது, பதிலும் வந்துவிட்டது. ஆனால் அங்கு ஒரு தடையாய் லாபான் இருக்கிறான். அதை பார்த்த போது ஆபிரகாமின் வேலைக்காரர் சொல்லுகிற வார்த்தை தான் இது: கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்கை செய்து விட்டார், ஆனால் நீங்கள் தடை செய்யாதிருங்கள் என்று சொல்லி பின்பு அந்த ரெபேக்காளை உடனடியாக அங்கிருந்து அழைத்து கொண்டு போகிறார். தேவ ஜனமே, அநேக நேரத்தில் நம் தடைக்கு, நம்முடைய தாமதத்திற்கு நாம் மாத்திரம் காரணமாய் இருப்பதல்ல. ஒருவேளை சில நேரத்தில் ஆண்டவர் மாத்திரம் காலம் கடத்துகிறார் என்பது மாத்திரம் அல்ல, சுற்றி இருக்கிற மனிதர்கள் கூட காரணமாய் இருக்கலாம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த போது ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள். ஆண்டவர் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டார், அதை நோக்கி இறங்கி வந்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். உடனே அவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு விட்டார்களா என்றால் இல்லை. பார்வோன் தடையாகத்தான் நின்று கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு நபரை நான் சுட்டி காண்பிக்க வேண்டுமானால், அன்றைக்கு தானியேல் ஜெபிக்கிறார். ஆண்டவரும் உடனே பதிலை கொடுக்கிறார். ஆனால் அந்த ஜெபத்திற்கான பதில் தானியேலை சென்றடைய 21 நாட்கள் ஆனதாக வேதம் சொல்லப்படுகிறது. தேவ ஜனமே, இன்றைக்கும் காரணமில்லாத மனிதர்களால் அல்லது சுற்றி இருக்கிற மனிதர்களின் பொறாமையினால் சில காரியங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஏன் என் வாழ்க்கையில் இது இன்னும் நடக்கவில்லை? எவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டும்? ஆண்டவரே, இது நீர்தான் காத்திருக்க வைக்கிறீரா அல்லது நான் செய்த பாவமா? என்னால் இது தாமதப்பட்டு கொண்டிருக்கிறதா? ஏன் இவ்வளவு தாமதம் என்ற கேள்வியை கேட்டுக் கொண்டிருக்கிற உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ ஜனமே, இந்த கேள்வி உங்களுக்குள்ளாய் இருக்கிறது என்றால் இந்த கேள்வியின் பதிலை ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்ல விரும்புகிறார். இல்லை மகளே, என்னுடைய காலம் கடத்துதலும் அல்ல, உன்னுடைய தவறும் அல்ல, சிலர் சுற்றியுள்ள மனிதர்களின் நிமித்தமாகத்தான். ஆகவே இன்றைக்கு நீ ஜெபி என்று ஆண்டவர் சொல்கிறார். எதற்காக தெரியுமா? இந்த காரியம், அதாவது நீங்கள் எந்த காரியத்திற்காக நீங்கள் நீண்ட நாளாய் ஜெபித்துக் கொண்டு காரணமே இல்லாமல் அது தாமதப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதற்காக ஜெபியுங்கள். அதற்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பெர்சிய அதிபதியின் ஆவிகள் கட்டப்படட்டும் என்று ஜெபியுங்கள். எல்லா அகித்தோ வேலின் ஆலோசனைகள் அதமாகட்டும் என்று ஜெபியுங்கள். தேவ ஜனமே, இதுவரைக்கும் நாம் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக் கொள்ளாத பட்சத்தில் நான் என்ன செய்தேன் என்று நாம் ஜெபித்திருப்போம். ஆண்டவரை, இன்னும் எவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டும்? பொறுமையை தாரும் என்று கூட ஜெபித்திருப்போம். இதை தவிர்த்து ஆண்டவரை, சுற்றி இருக்கிற மனிதர்கள் தான் காரணமாய் என்று நாம் ஒரு நாளும் அறிந்து ஜெபித்திருக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அந்த தெளிவை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். சில நேரத்தில் நீயும் காரணம் அல்ல, நானும் காரணம் அல்ல, சுற்றி இருக்கிற சில பொறாமையின் ஆவிகள், வன்கண்ணின் ஆவிகள் காரணமாய் இருக்கலாம். ஆகவே தடை செய்கிறதை உடைத்து எரிந்து விட்டு நிச்சயமாய் நான் உனக்கு வைத்திருக்கிறதை நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
சொல்கிறார். அன்றைக்கு ஆபிரகாமின் வேலைக்காரர் லாபான் தடை செய்வதை பார்த்து, சரி இன்னும் 10 நாட்கள் இருப்போம் என்று சொல்லி இல்லை, அந்த தடையை எப்படி உடைக்கலாம், ஆண்டவர் கையெழுத்திட்டு விட்ட அந்த ஆசீர்வாதத்தை எப்படி இவர் தடை செய்ய முடியும் என்பதை புரிய வைக்கிறார். தேவஜனமே, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் ஒருவேளை காரணமாயிருக்கலாம். முடிந்தால் புரிய வையுங்கள், இல்லை என்றால் அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று ஜெபத்தில் வையுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் தடையாயிருக்கிற காரியங்களை மாற்றிக் கொள்வார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.